முதல்ல நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும், பாதியாக குறைக்கணும். அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினா அவருக்கு நடித்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க கூட லோக்கலாக ஒரு செகண்டுக்கு 500 200 வாங்குகிற ஒரு சிஜி கிராஃபிக்ஸ் கம்பெனியில் கொடுத்துட்றாங்கன்னு வைங்க. ஒரு விஜயகாந்தை உருவாக்கி கொடுங்க, விஜயகாந்தா வராது. இவர் பைக் எடுத்துகிட்டு சுற்றுறதுனால தான் இந்த படம் நின்றுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி யாருக்குமே நெருக்கடி கொடுக்குறவர் அஜித் கிடையாது. வெளியில் அவ்வளோ பேரும் பேசினது என்னென்னா, இவர் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாரு, ஷூட்டிங்கே நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. லைக்கா கையில் பணம் இல்லை. நீங்கள் எந்த வியாதியாக இருக்கட்டும் அதுக்குன்னு தனித்தனி மாத்திரைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. அப்போ இவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதை அவங்க பொதுவெளியில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு இந்த மருத்துவர் இது தவறுமா, இது மாதிரி இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அவங்கள கைது பண்ணுங்கிற அளவுக்கு. அதே போல இந்தியன் 2 ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்தியன் 3 பத்தி சங்கர் பேசிட்டு இருக்காரு. இது எதுக்காக 3 மார்க்கெட்டிங் பண்றாரு? இப்போ 2 அப்போ என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. 2 ரொம்ப நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் உள்ளபடியே அந்த சிக்கல் ஒன்று இருக்குங்க. இப்போ ஆக்சுவலாக இந்தியன் 3 தாறுமாறாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குன்ட்டாங்க. இந்தியன் 2ல் சித்தார்த்துடைய போர்ஷன் நிறையா இருக்குது. அதை இந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ அவங்க உள்ளே வர்றோம், கமலை பார்க்கணும், அவருடைய பலவித கெட்டப்புகளை பார்க்கணும், அவருடைய மிரட்டலன்னு நடிப்பு பார்க்கணும். உள்ளே வரும்போது அங்கே சித்தார்த்தை உட்காந்து வளவலன்னு பேசிட்டு தானே அவங்க எவ்வளோ போகும். அந்த ஆபத்து இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இந்த சங்கருடைய பிரம்மாண்டம் மாற்றணும். அது ஒன்று தான் இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல். பார்க்கலாம், ஒருவேளை ஒரு சித்தார்த்து 60% மேலே வர்றாருன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒருவேளை கன்வின்சிங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஒரு பெரிய ஹீரோக்கு, பெரிய டேரக்டருக்கு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸ், எச் வினோத், இந்த மாதிரியான பெரிய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிக்கிறேன். இது என்ன சார், விஜயோட மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக? இல்லை, அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்குமே நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்படி ஜம்ப் ஆகி அவங்க வரும்பொழுது ஒரு கட்டத்தில் இந்த பெரிய டைரக்டர்கள் எல்லாருமே அவைலபிளாக இருக்காங்க. சிவகார்த்திகேயனா நான் மற்ற ப்ராஜெக்டை கூட விட்டுட்டு வர்றேங்கிற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ சிவகார்த்திகேயனும் வளர்றாரு, இதுக்கு மேலேயும் நம்ம வளரணும்னு நினைக்கிறாரு. அது எல்லாருமே நினைக்கிறது தானேங்க. இங்கே ரோட்டில் ஒரு வேர்க்கடலை விற்கிறவர் கூட நாளைக்கு இந்த தள்ளுவண்டியை விட்டுட்டு ஒரு கடை போடணும்னு நினைப்பார்ல. ஸோ அந்த நினப்பு தானே எல்லாருக்கும் இருக்கும். அப்படி சிவகார்த்திகேயன் நினைக்கிறதுல என்ன தவறு? விஜய் இடத்தை பிடிக்கணும்னு தான் அவர் இப்படிலாம் மெனக்கிடுறாரு அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. அதில் நாம் இன்னும் வளரணும் அவ்வளோதான். விஜய் தாண்டி கூட போனால் என்ன பண்ணுவீங்க? இந்த சூஸ் பண்ற டைரக்டர் இதெல்லாம் சூஸ் பண்றாங்க சார், இந்த பார்வை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சுதா கோங்குரா மாதிரியான எல்லாமே கண்டென்ட் வித்தியாசமான கண்டென்ட். வினோத் ஒரு இதுல இருப்பாரு, ஏஆர் முருகதாஸ் ஒரு இதுல இருப்பாரு, கமர்ஷியலா வர மாதிரி. இதை எப்படி பாருங்க? இல்லை, அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ ஆக்சுவலாக அவர் நினைக்கிறாரு சுதா கோங்குரா வேணும்னு. சுதா கோங்குராவும் நினைக்கணும்ல. அப்போ அந்த இடத்துக்கு இவர் வரணும்ல. இப்போ நாளைக்கு கவினுக்கு அந்த ஆசை இருக்காதா? கவினுக்கு சுதா கோங்குரா கூட படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. அப்போ இவர் கூப்பிட்டா அவங்க வந்துடுவாங்களா? இன்றைக்கி வரமாட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு கவின் வரலாம், சிவகார்த்திகேயன் இடத்த பிடிக்கலாம், இன்னும் கூட தாண்டி போகலாம். அப்போ இதே சுதா கோங்குராவோ அல்லது இவங்கள விட டாப்பான இன்னொரு இயக்குனரோ வரலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத பொறுத்து தான் நாம் எந்த டைரக்டருக்கு ஆசை பண்ணணுங்கிறதும் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டார், அவ்வளோதான். சமந்தா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அவங்க ட்ரீட்மெண்ட்டை பற்றி அஃபிஷியலாக வெளியிட்டனால அவர் புகார் கொடுத்து இவங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது விவகாரத்தை எப்படி பார்க்கணும்? ஆக்சுவலாக சமந்தா ஒரு மருத்துவர் அட்வைஸ் பேரில் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறாங்க. அப்போ அது என்னங்கிறத அவங்க வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் பொருந்தும். எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு பொருந்தாது. நீங்கள் எந்த வியாதியாக இருக்கட்டும் அதுக்குன்னு தனித்தனி மாத்திரைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. அப்போ இவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதை அவங்க பொதுவெளியில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு இந்த மருத்துவர் இது தவறுமா, இது மாதிரி இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அவங்கள கைது பண்ணுங்கிற அளவுக்கு அவர் போகிறாரு. அதுவும் அதிகம்தான். அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு இதாக தான் பார்க்குறேன். பட் நல்ல வேலையாக ரொம்ப சிறப்பாக சமந்தா அதை ஹேண்டில் பண்ணாங்க. அவருக்கு பதில் அவங்க பேசாமல் என்னுடைய மருத்துவரும் அவரும் பேசிக்கிட்டோம். அது அவங்க 2 பேருக்கும் புரிஞ்ச சப்ஜெக்ட்னா அழகாக
ஒதுங்கிட்டாங்க. அது ரொம்ப பக்குவமாக நான் பார்க்குறேன். சமீபத்துல பிரேமலதா அவர்கள் வந்து கோட் படத்துல விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட வந்து பர்மிஷனே வாங்கல. அத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க பொத்தாம் பொதுவாக தான் சொன்னாங்களே தவிர கோட்டுன்னு தனிப்பட்டு ஒரு படத்தை சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய படங்கள் வந்து விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வர்றேன்னு சொல்கிறாங்க. சில பேர் ஆடியோ லான்ச்சில் அறிவிக்கிறாங்க, சில பேர் வந்து ஊடகங்களில் சொல்லி செய்தியை வர வைக்கிறாங்க. இதை யாரும் நம்பாதீங்க, நான் யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகையில் அது சரிதான். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க கூட லோக்கலாக ஒரு செகண்டுக்கு 500 200 வாங்குகிற ஒரு சிஜி கிராஃபிக்ஸ் கம்பெனியில் கொடுத்துட்றாங்கன்னு வைங்க. ஒரு விஜயகாந்தை உருவாக்கி கொடுங்கன்னா விஜயகாந்தா வராது, வேற என்னவாவா வரும். அப்போ படத்தில் பார்க்கும்போது அது விஜயகாந்துக்கே பெரிய அவமானமாக முடிஞ்சிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் ஒரு ஃப்ரேம் கூட உருவாக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதில் தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் யாருமே என்கிட்ட பர்மிஷன் வாங்கலைன்னு அவங்க சொன்னது தான் பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா கோர்ட்டில் வந்து விஜயகாந்த் வராரு, முக்கியமான இடத்துல அந்த படத்தினுடைய திருப்பமே அவரால் தான் நிகழுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல விஜயகாந்தை அவங்க பெரிய செலவு பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸில் வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்க திடீர்னு வந்து நீங்கள் இந்த நான் யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது விஜய் ரசிகர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயமும் குழப்பமும் வருது. இந்த படத்தில் விஜயகாந்த் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். அதை வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம். கோட்டு தவிர மற்ற படங்களுக்கு நான் வந்து அனுமதி கொடுக்கலன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய டென்ஷனே கிடையாது. பட் கோட்டு படத்தையும் அவங்க சேர்த்து சொல்கிறதுனால அதுக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் நம்மளால் உணர முடியுது. நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரேமலதா வந்து ஒரு பெரிய தொகையை கேட்குறாங்க, அதுக்கு வந்து அந்த நிறுவனம் பெரிய அளவுக்கு சம்மதிக்கல. அவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த அமௌண்ட் அவங்க கேட்குற அமௌண்ட் வந்து இவங்களால கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் விஜயகாந்த் படத்தில் வருவார். இல்லை அவங்க கேட்குறது அதிகப்படியான தொகைன்னு நினச்சா விஜயகாந்தே வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதுதான் ஃபைனலாக நான் கேள்விப்பட்ட விஷயம். ஆனால் இனிமேல் ஃபியூச்சர்ல ஏஐ நிறைய வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பொதுவாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இப்போ வந்து விவேக் மனோபாலா சார் வந்து இந்தியன் டூல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ரைட்ஸை கிளைம் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குமா சார்? ஏன்னா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு நம்ம ஒரு தொகையை கொடுக்கலாமா? அது ஒரு வகையில் நல்லது தான். இப்போ எதிர்காலத்தில் வந்து விவேக்கோ மனோபாலாவோ ஏஐ டெக்னாலஜியில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து பண்ணுறாங்கன்னு இங்கே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு தொகை ஒரு ராயல்ட்டி மாரி போகுதுன்னா அவங்களுக்கும் நல்லது தானே. அதை என்ன மாதிரி கொண்டு வராங்கங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இறந்தவர்கள் அவங்க எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள ஒரு மரியாதையான இடத்துல வச்சு பார்க்குற பண்பாடு தான் நம்மளுது. அவங்க செத்துட்டாங்கங்கிறதுக்காக அவங்கள அவமரியாதையோடு பேசுகிற வழக்கம் கூட நம்மள்கிட்ட இருந்ததில்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நடிகர் தானே அப்படின்னு ஒரு மாதிரி இமேஜ் தரக்குறைவாக படத்தில் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இப்போ ஏஐங்கிறது வந்து யார் வேணாலும் யாரை வேணாலும் பயன்படுத்திக்கலாங்கிற சூழ்நிலையும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கட்டுப்பாடும் இங்கே அவசியங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அஜித்தோட படங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடாமுயற்சி, இப்போ அடுத்தது அந்த படங்கள் வந்து பொதுவாகவே லேட்டா எல்லாமே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லேட்டா போயிட்டு இப்போதான் வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. இது அஜித்தும் வேற ஒரு பக்கம் டைவர்ட் ஆகுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அவரும் இல்லைங்க, இந்த படம் வந்து டிலே ஆனதுக்கு அஜித் காரணம் கிடையாது. அவர் வந்து இவங்களால் படம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி, ஃபினான்ஷியல் நெருக்கடி வரும்பொழுது ஷூட்டிங் நிற்கிது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சும்மா இருக்கிற நேரம் நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம அவருக்கு விருப்பப்பட்டதை செய்கிறார். இவர் பைக் எடுத்துகிட்டு சுற்றுறதுனால தான் இந்த படம் நின்றுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி யாருக்குமே நெருக்கடி கொடுக்குறவர் அஜித் கிடையாது. நல்ல வேலையாக அவர் அவங்களுடைய அந்த இயலாமையை அவர் தாங்கிட்டார். ஏன்னா வெளியில் அவ்வளோ பேரும் பேசுனது என்னென்னா, இவர் பைக்கை தூக்கிட்டு போயிட்டார், ஷூட்டிங்கே நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை அவர் தாங்கிட்டார். ரைட், ஓகே, அதை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. இல்லை, லைக்கா கையில் பணம் இல்லை, ஷூட்டிங்கை போட்டுட்டாங்க. இப்போ குட் பேட் அக்லி படம் வந்து ஷூட்டிங் ஒரு ஷெட்யூல் போய் நிறுத்தியிருக்காங்க. விடாமுயற்சியை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு அவர் கொடுத்த தேதியில் தெளிவாக இருக்கார். நிறுவனங்கள் வந்து சரியாக பண்ணலைங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? தளபதி 69 படம் நீங்க தான் முதல்ல சொன்னீங்களே, வந்து சமந்தா தான் ஹீரோயினா பண்றாங்க அந்த படங்கள். அந்த படம்க்கு அப்புறம் தான் ஃபைனலா இருக்குமா விஜய் சார், இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு விஜய் 69 உறுதியாக வருதுங்க. அதில் இன்னும் சந்தேகமே கிடையாது. பல பேர் வந்து படம் ட்ராப்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
உறுதியாக வருது. அவருடைய அரசியலை பேசுகிற படமாக அது இருக்கும். அது அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 2026 தேர்தலின் போது அந்த படம் வந்து வெளியில் வந்ததுன்னா அவருக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம். அதனால் அந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு தாமதமாக தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த தேர்தலை மனசில் வச்சுட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்ததுன்னா அவருடைய அந்த கட்சியே வந்து இன்னும் பலப்படுகிற அளவுக்கு அதில் சில கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை ரொம்ப நம்புகிறாரு. அந்த படம் ட்ராப்பே கிடையாது. சார் ஆஸ் அ சினிமா கிரிட்டிக்ஸா பழையபடி இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்த்தியா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணா இந்த மாதிரி ஹெல்த்தியா சினிமா? முதல்ல நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும், பாதியாக குறைக்கணும். அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினா அவருக்கு நடித்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவரை விட அதிகமாக கொடுக்குறாரு, நான் அந்த படத்துக்கு போகிறேன், அவரை விட இன்னொருத்தர் அதிகமாக கொடுக்குறாரு, நான் இந்த படத்துக்கு போகிறேங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையை கிரியேட் பண்ணும். ஸோ அதை தவிர்க்கணும். இங்கே இருக்கிற சங்கங்கள் வந்து நடிகர்களுக்காக பல நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ஐயோ இவர் போய் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும், அதெல்லாம் நினைக்காம ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று, எப்படி ஒரு சிந்தாமணி முருகேசன் ஒருத்தர் ரஜினி பீக்கில் இருக்கும்போதே அவருக்கு 2 போட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு இவங்களை அடக்கலைன்னா இந்த இண்டஸ்ட்ரி உருப்படவே உருப்படாது. சார் வரலட்சுமி அவங்களோட திருமணத்தை பத்தி தொடர்ந்து வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவரோட கணவர் வந்து ரொம்ப ஆபத்தானவர் அப்படிலாம் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கணும்? சரத்குமாருக்கு தன் மகளை ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ விசாரித்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. இங்கே அவங்களுக்கு ஒரு காதல் இருந்ததுங்க. அந்த காதலே அவர் ஏற்றுக்கல. காலம் கணிக்கிட்டோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நம்ம பொண்ணே ஒரு நாள் நாம் செஞ்சது தப்பு அப்படின்னு திரும்பி வரோம், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், இந்த திருமணத்துக்கு நம்ம ஓகே சொல்லக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தன் மகள் ஒரு சரியான இடத்துல போய் சேரணும்னு எல்லா அப்பாவும் நினைக்கிற மாதிரி தான் அவரும் நினச்சிருக்காரு. அப்போ நம்ம உட்காந்து வெளியில் உட்காந்துட்டு ஒரு ஆளுடைய தோற்றத்தை பார்த்துட்டு என்னடா அது இவர் வந்து இவ்வளோ முரட்டாக இருக்காரு, அப்போ ஒரு பயங்கரமாக ஒரு 5-6 கொலை பண்ணியிருப்பாரோ, ஒரு கஞ்சா அப்படின்லாம் கடத்துவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு ஆளை பார்த்து. அவரு இப்போ பக்கத்தில் போய் பார்த்தா குழந்தையாக கூட இருக்கலாம், ஒரு குழந்தை உள்ள கொண்டவராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லை. இப்போ நம்மளா கிளப்பி விடுறது, இவர் இப்படி அவர் அப்படி, சீக்கிரம் அவங்க டைவர்ஸ் ஆயிரும். நேற்று சோசியல் மீடியாவில் கேவலமாக ஒரு டைட்டில் வச்சுருக்கான். எனக்கு பார்த்தோன்னே ஏண்டா உங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமே இருக்காதா, உங்கள் வீட்டில் பொம்பளைங்க இருக்க மாட்டாங்களாங்கிற அளவுக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. ஒரு அப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகலைங்க, ஒரு டைட்டில். அந்த டைட்டில் சொல்லவே எனக்கு நாக்கு கூசு. நிச்சயமா இந்த மாதிரி அதுதான் நான் உங்களுக்கு பேசும்போது ஆபத்தானவர் அப்படின்ற மாதிரி தான். அது கூட பரவாயில்ல, ஏதோ யூகத்தில் சொல்கிறானுங்க. ரொம்ப ரொம்ப ஆபாசமான ஒரு டைட்டில் வச்சு நான் பார்த்தேன். இப்போ அவங்க அப்பாவுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் பார்க்கும்பொழுது. அவர் எவ்வளோ கனவுகளோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, அவருக்கு எவ்வளோ மனசு வருது. இது எதையுமே நினைக்காம ஒரு விமர்சனம் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா இருக்கட்டுமே. அவங்களும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அவங்க முகத்தில் வந்து எங்கேயாவது ஒரு ஐயோ நம்மளை ஒன்று இங்கே தள்ளி விட்டாங்களேங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கட்டும் இந்த தம்பதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அது அவங்க குடும்ப பிரச்சனை, நாளைக்கு என்னவாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நம்ம யார்? முடிஞ்சால் வாழ்த்துங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க, அவ்வளோதான். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து வாரிசு நடிகர்கள் வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்றது திருப்பியுமே அதிகமாக இருக்குது. விஜய் சேதுபதியோட மகன் சினிமாவுக்கு வராது அப்படின்ன உடனே அவர் வந்து வேற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட இதில் தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அதுதாங்க, அது எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கக்கூடாது. அவர் ஏஜ் பார்க்கணும். ஒரு சின்ன பையன், விவரமே தெரில அவருக்கு, என்னென்னமோ பேசுகிறாரு, அவ்வளோதான். ஒரு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா அது பாட்டு துள்ளும், மேலே வந்து இடிக்கும், தள்ளிவிடும். அப்படி தான் இந்த நம்ம பார்க்கணும். அதை விட்டு நீ எப்படி இந்த வார்த்தையை பேசலாம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு போய் பேசுங்க அவர்கிட்ட. விஜய் சேதுபதியோட பக்குவமாக பேசுவார். அந்தந்த ஏஜ் வரணும்ல. ஸோ அதுக்காகலாம் நம்ம ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கணும். ஒரேடியாக வந்து அவரை எதிரியாக நினச்சி அவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப இப்போ பல ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வைத்திருத்தலாக இருக்குது. ஏன் இப்படி ஒரு முரட்டுத்தனமான அப்ரோச்சுங்கிற மாதிரி நமக்கு தோணுது, கஷ்டமாக தான் இருக்குது. நிச்சயமா சார், கேட்ட கேள்விக்கெல்லாம் நிறைய விஷயத்துக்கு பலார்னு பதில் சொன்னீங்க. நிறைய விஷயத்த நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.